Hello everyone. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா CSS combinators. இந்த combinators நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம நிறைய செலக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய HTML பேஜஸ்லும் சரி டாக்குமெண்ட் அதாவது CSS எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டாக இருந்தாலும் சரி அந்த ரெண்டு பேஜ்லையுமே வந்து நிறைய செலக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த செலக்டர்ஸ்க்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதாங்க இந்த CSS combinators. இந்த காம்பினேட்டர்ஸ்ல மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டன்ட் செலக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா டிசெண்டன்ட் செலக்டார்ஸ். செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு செலக்டார்ஸ். தேர்டு வந்து அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டார்ஸ். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிப்ளிங் செலக்டார்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் லெவல் வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டன்ட் செலக்டார்ஸ். இந்த டிசெண்டன்ட் செலக்டர்ஸ் வந்து எந்த எலமெண்ட்லாம் சூஸ் பண்ணும் அப்படின்னா சேம் கண்டென்ட் இருக்கக்கூடிய பேராகிராஃப், அதாவது சேம் எலமெண்ட்டாக இருக்கக்கூடிய இப்போ நம்மளுடைய HTML பேஜில் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு 4 இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 4 பேராகிராஃப்ஸையும் நம்ம ஒரு சிங்கிளாக நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தாங்க டிசெண்டன்ட் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த பேராகிராஃப் எலமெண்ட் எல்லாமே டிவ் அப்படின்ற கண்டெய்னருக்குள்ளே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம் சூஸ் பண்ணுற எலமெண்ட் எல்லாமே அந்த கண்டெய்னர், ஏதாவது ஒரு கண்டெய்னர், டிவ் அண்டு ஸ்பேன் 2 கண்டெய்னர் பார்த்தோம். அந்த கண்டெய்னர் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா அந்த வீடியோ எடுத்து பாருங்கள், அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதுக்காக தான் நம்ம டிவ் யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு டிசெண்டன்ட் செலக்டர்ஸ் பற்றி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம நோட்பேட்++ ஓப்பன் பண்ணி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டிவ்வுக்குள்ள 3 H3 எலமெண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு H3, இங்கே ஒரு H3, இங்கே ஒரு H3 எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். டிவ்வுக்கு வெளியிலையும் நான் ஒரு H3 எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிவ் அப்படின்ற கண்டெய்னருக்குள்ள நான் 3 H3 யூஸ் பண்ணியிருக்கேன். டிவ்வுக்கு அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு H3 எலமெண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிசெண்டன்ட் செலக்டர் மூலிமா நான் அதை சூஸ் பண்ண போகிறேன். எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணுறேன். எலமெண்ட் செலக்டர் மெத்தட் மூலியமா நான் எலமெண்ட் டிவ் அப்படின்ல சூஸ் பண்ணிட்டு டிவ்ல நான் பேராகிராஃப் டேக் மட்டும் நான் சூஸ் பண்றேன். H3 டேக் நான் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலரா அதுக்கு மட்டும் நான் கொடுக்குறேன். நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது நீங்க பாருங்க, நான் டிவ்வுக்குள்ள கொடுத்த 3 அந்த H3க்கு மட்டும் நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்காது. அவுட் சைடில் பாருங்க, நம்ம அவுட் சைட் ஆஃப் டிவ் கண்டெய்னருக்கு அவுட் சைடில் இருக்கக்கூடிய அந்த H3க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் கிடைச்சிருக்காதுங்க. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிசெண்டன்ட் செலக்டருடைய எக்ஸாம்பிள். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைல்டு செலக்டர் போகலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைல்டு செலக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்ஸுமே, அதாவது எல்லா ஸ்பெசிஃபைடு எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டிவ் அப்படின்றது பேரண்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்கே டிவ் வந்து க்ளோஸ் ஆகுது, இங்கே டிவ் ஸ்டார்ட் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுது. இதுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சைல்டு. டிவ் அப்படின்றது பேரண்ட் கண்டெய்னர், அதுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைல்டு. இதை சூஸ் பண்ணுறதாங்க இந்த சைல்டு செலக்டருடைய ஒர்க்கு. இப்போ நான் இந்த இடத்துல எலமெண்ட் செலக்டர் மெத்தட் மூலிமா டிவ் அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் சிம்பிள் பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு உங்களுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக தெரியணுன்றதுக்காக தான் நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குரோமை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கிற நம்ம எல்லா டேகும் சூஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோவாக கிடைக்கும். நம்ம டிவ் அப்படின்ற ஒரு பேரண்ட் கண்டெய்னருக்குள்ள நம்ம சைல்டு கண்டெய்னர் H2 நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் க்ரோம் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் சிப்ளிங் எலக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர்ஸ். அட்ஜசன்ட் சிப்ளிங் எலக்டர்ஸோடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள். இந்த இடத்துல நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம போய் க்ரோம் பேஜில் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஏன் அப்படின்னா அட்ஜசன்ட் சிப்ளிங் எலக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரல. ஏன் வரல அப்படின்னா அட்ஜசன்ட் சிப்ளிங் எலக்டர்ஸ் அப்படின்றது இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டாக இருக்குது இல்லைங்க, அதுதாங்க அட்ஜசன்ட் சிப்ளிங் எலக்டர்ஸ். நாம் சூஸ் பண்ணது H2. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4th பிளேஸில் தான் H2 இருக்கு. H3 இருக்க வேண்டிய இடத்துல H2 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க நான் H3 மாற்றி காட்டுறேன். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நான் H3 வந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் H3 நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். நம்ம க்ரோம் பேஜ் போய் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியும் கிடைச்சிருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரே நேமில் அங்கே 3 எலமெண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். அதுதாங்க அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டார்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் சிப்ளிங் செலக்டார். அதுக்கான சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நான் அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற எலமெண்ட்டுக்கு நம்ம ஒரு கண்டெய்னர் சூஸ் பண்ணியிருப்போம், அதுக்குள்ள ஒரு எலமெண்ட் இருக்கும். அந்த சேம் எலமெண்ட் அந்த கண்டெய்னருக்கு கீழே ஒன்று நம்ம சூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அட்ஜசன்ட் சிப்ளிங் எலக்டர்ஸ் அப்படின்றது நம்ம சூஸ் பண்ண முடியும். அதாவது சிப்ளிங்னா ஒரு பேரண்டோடைய குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர்ஸ் அப்படின்னா அந்த கண்டெய்னரில் ஒரு எலமெண்ட் இருக்கும், அந்த சேம் எலமெண்ட் அந்த கண்டெய்னருக்கு கீழே நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அதை சூஸ் பண்ணுறதுக்கு தாங்க இந்த அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் H3ன்ற ஒரு எலமெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு கண்டெய்னருக்குள்ளே இருக்குது, இது சிப்ளிங். அட்ஜசன்ட் சிப்ளிங் அப்படின்னா இந்த கண்டெய்னருக்கு வெளியில் இருக்கிறது இந்த H3 தாங்க. இப்போ பாருங்க நான் கீழே சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர்ஸ்க்கு மட்டும் அதோட பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜென்ரல் சிப்ளிங் செலக்டர்ஸ். இந்த ஜென்ரல் சிப்ளிங் செலக்டர்ஸ் அப்படின்றது எல்லா செலக்டர்ஸுமே சூஸ் பண்ணுறதாங்க இந்த ஜென்ரல் சிப்ளிங் செலக்டர்ஸ். இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டெய்னர், டிவ் அப்படின்றது கண்டெய்னர். இங்கே பாருங்க டிவ்ன்றது இது ஒரு கண்டெய்னர். ஸ்டார்ட் டேக் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டேக். இதுக்குள்ள அந்த H3 எலமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம், H2 எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சிப்ளிங். இந்த எலமெண்ட் இந்த H3 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜென்ரல் சிப்ளிங் செலக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னருக்கு கீழே என்னென்ன எலமெண்ட் இருக்கோ எல்லா எலமெண்ட்டையும் சூஸ் பண்ணுறது தான் இந்த ஜென்ரல் சிப்ளிங் செலக்டர்ஸோடைய ஒர்க்கு. ஜென்ரல் சிப்ளிங் செலக்டர்ஸோடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் தாங்க. இப்போ பாருங்க நான் H3 எலமெண்ட் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் Ctrl+S கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்க அந்த இடத்துல ப்ளூ கலராக கிடச்சிருக்கும். அதாவது இந்த div அப்படின்ற ஒரு பேரண்ட் கண்டெய்னர் கீழே எத்தனை இங்கே H3 இருந்தாலும் இப்போ நான் H3 சூஸ் பண்ணுறதா அர்த்தம். நான் அங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அந்த ஒன்றே ஒன்று மட்டும் சூஸ் பண்ணிடுறேன். அந்த இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கிடச்சிருக்கும். அடுத்து H4 எலமெண்ட் இந்த இடத்துல CSS டுட்டோரியல் அப்படின்னு இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கிடச்சிருக்காது. இதுதாங்க ஜென்ரல் சிப்ளிங் செலக்டர்ஸோடைய ஒர்க்கு. இப்போ நம்ம 4 சிப்ளிங்ஸே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் டிசெண்டன்ட் செலக்டர்ஸ், சைல்டு செலக்டர்ஸ், அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர்ஸ் அண்ட் ஜென்ரல் சிப்ளிங், இந்த 4 டைப்பும் பார்த்தாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கெயின் பண்ணுற நாலேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக போய் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.